அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் ஞானலட்சுமி குடில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்த யோகினி பீடம். அண்டம் பிண்டம் என்று பெரியவருடைய வாக்கு. அந்த அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு. அதுதான் பிரபஞ்ச சக்தி, அதுதான் இயற்கை. அப்படிப்பட்ட இயற்கையோடு ஒரு மனிதன் வாழ முடியும். மனிதனுடைய பிறப்பு இறப்பு இயற்கைதான் என்று அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் அது அப்படியாக இருந்தாலும் கூட மனிதனுடைய பிறப்பு மட்டும் இயற்கையாக இருந்தாலும், ஆனால் இறப்பு என்பது அந்த இயற்கை சக்தி பிரபஞ்சம் தாய் தந்தையமாக விளங்கக்கூடிய இந்த பிள்ளையை சாகா வரும் வேகா உடலோடு இருக்கக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி இந்த பிரபஞ்ச சக்தி மனிதனுக்கு வழங்கி இருக்கிறது. அதனுடைய தத்துவ ரூபங்களை புரிந்து கொண்டு அவன் இயற்கையோடு இயற்கையாக வாழ பழகி கற்றுக்கொள்ளக்கூடிய சூட்சம நிலைகளை அறிந்து முயற்சியின் காரணமாகவும் பயிற்சியின் காரணமாகவும் அவன் என்றென்றும் இளமையாக ஆனந்தமாக சந்தோஷமாக நோயில்லாத அந்த இறைநிலையை அடைந்து வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அதை உணர்த்தும் விதமாக தான் அடியேன் இந்த பதிவை தந்து கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக்கொண்டு இந்த பதிவை தருகின்றேன். ஏனென்றால் இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த மனித தேகத்தில் எண்ணற்ற அணுக்கூறுகளால் உருவாக்கப்பட்டதுதான் ஒவ்வொரு அணுக்கூறுகளும் அந்த எம்பெருமானுடைய அணுக்கூறு சக்திகள் தான். அதில் எந்த ஒரு மாற்றம் அல்ல. அண்டம் பிண்டம், அண்டத்திலே பிளாக் ஹோல் என்று சொல்லுகிறார்கள். அந்த பிளாக் ஹோலின் மொத்த உருவமே மனிததான் என்று அடியேன் சொல்லக்கூடிய சிற்றறிவாக உள்ளது. ஏனென்றால் இந்த சரீர உடலுக்குள் நாம் யாராவது மின்சாரத்தை செலுத்தி உண்மையில் நாம் ஒளியை வைத்திருக்கின்றோமா? இல்லையே. அப்ப உடலுக்குள் அனைத்தும் பிளாக் ஹோலாக கருமையாக தான் உடல் வாக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் எம்பெருமான் என்று சொல்லப்படுகின்ற பேரொளி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரபஞ்ச சக்தி இறைவன் உண்மையில் நமக்குள் சிற்றொளியாக இறங்கி கொண்டிருக்கிறான். அப்பொழுது பிளாக் ஹோலிலே இறைவன் அங்கிருந்து அனைத்தையும் அருள்பாலிக்கின்றான் என்பது போல, பிரபஞ்சத்திலே இருந்து அனைத்து சக்திகளும் தந்து கொண்டிருக்கிறான் என்பது போல, ஒவ்வொரு மனித உயிரிலும் அனைத்து ஜீவராசிகளிலும் இறைவன் உயிரின் வடிவமாக இருந்து நம்மை இறக்கி கொண்டிருக்கிறான் என்பதுதான் உன்னத பிரபஞ்ச ரகசியம். இதை ஒவ்வொரு மனிதனும் தத்துவ ரூபமாக புரிந்து கொண்டால் இந்த உலகம் என்றும் இன்புற்று வாழும். எந்த உயிர்களிடத்திலும் அன்பாக நேசித்துக் கொள்ளலாம். எந்த உயிர்கள் மீதும் வஞ்சனை இல்லாமல் பகிர்ந்து வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி. பெரியவன் சிறியவன், உயர்ந்தோர் தாழ்ந்தோர், ஜாதி மத இனம் மொய் வேறுபாடு இல்லாமல் சமத்துவமாக வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி இந்த இயற்கை பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட மனநிலையை பெறக்கூடிய உள்ள ஆத்ம உள்ளங்களுக்கு இந்த மையத்திலே வந்து பயிற்சியை பெற்றுக்கொண்டு என்றும் சந்தோஷமாக நிலைத்து வாழ வழிவகைகளை வகுத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மையத்திற்கு வந்து பயிற்சிகளை எடுத்துக்கொள்ளலாம் என்ற அடியேன் கருத்தாக தெரிவிக்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம், நன்றி. உங்களுடைய காட்டேரியன் வணக்கம்.